இன்னைக்கு மார்னிங் வார்டு ரவுண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது எல்லா பேபியும் செக் பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்போ எல்லாம் வந்து ஒரு மதர் கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் அவங்க பேபியை செக் பண்ணிட்டு ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன், ஏமா அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க எதுவுமே ஆன்சர் பண்ணல. ஸோ அவங்க மதர் அண்ட் மதரில் 2 பேரும் பக்கத்தில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்கும்போது இப்போ நேற்று நைட்லேருந்தே இப்படி தான் சார் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இதுன்னு கேட்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூட இல்லை, அவங்க எங்கோ அப்ராட்ல இருக்காங்க போல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சஃபர் ஆனீங்கன்னா பேபியும் சஃபர் ஆகாம இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இந்த உமன் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்பவுமே இந்த 2 எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்கள மாதிரி ஸ்ட்ராங்கும் கிடையாது, அவங்கள மாதிரி வீக்கும் கிடையாது. ஆனா அந்த டெலிவரிக்கு அப்புறம் அவங்க உண்மையிலேயே மென்டலி அண்ட் பிசிக்கலி ரொம்ப வீக்கா தான் இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு மெடிசின்ஸ் தேவைப்படுதோ இல்லையோ, கண்டிப்பா தே நீட் எமோஷனல் சப்போர்ட். ஸோ அந்த டைம்ல அவங்க தேடுற ஒரே ஆள் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஹே கைஸ், we don't understand the pain of the woman, but I'm sure we are the medicine for that pain. அதனால எந்த மூலையில இருந்தாலும் கண்டிப்பா டெலிவரி டைம்ல அவங்க கூட இருங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க 1% இறங்கி வந்தீங்க அப்படின்னா she can do anything for you. அதான் வந்து உமன்ஸ் மென்டாலிட்டி.